ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் குக் 135 சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்கன் கிரேவி வித் புதினா ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன். தக்காளி, வெங்காயம் இதேமாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. பட்டலை, இது வந்து கரம் மசாலா, சிக்கனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மசாலா. 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு நீங்கள் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். வாங்க, வானலியில் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் பட்டையில் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா பொரிய விடுங்க. அந்த ஃப்ளேம் வரட்டும். அதுக்கப்புறம் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதே மாதிரி நீட்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேஸ்ட் வந்து கடையில் வாங்காமல் நீங்களே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி போட்டிங்கன்னா இன்னும் வந்து டேஸ்ட் நல்லாவே இருக்கும். அதனுடைய பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே வந்து தக்காளி இதையும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. இது கூட லைட்டாக மஞ்சத்தூள் மட்டும் நான் சேர்த்துருக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதில் லைட்டாக மஞ்சத்தூள் சேர்க்குறோம். இதுவும் நல்லா வதங்கின உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா இதையும் இது கூடவே போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 1/4 கிலோ கறியும் இது கூடவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தண்ணி இப்போதைக்கு சேர்க்கக்கூடாது. இப்போ நல்லா சிம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த கறியினுடைய ஃப்ளேவர் எல்லாமே இறங்கும். இப்போது நம்ம தண்ணியை ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டிருக்கேன். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதையும் வந்து இது கூடவே போட்டுக்கோங்க. இது நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது கூடவே வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. சுவையான சிக்கன் கிரேவி ரெடி. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது புதினா ரைஸ். புதினா ரைஸ்க்கு வந்து 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. வானலியில் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, முந்திரி வேணும்னா முந்திரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி வந்து புதினா வந்து கழுவி அரைச்சி வச்சுருக்கிறேன். இதையும் வந்து இது கூடவே ஆட் பண்ணுறோம். சாப்பாடு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வடித்து வச்சுருக்குறோம். இது வந்து புதினாவை வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன். இது கூட உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். புதினா ரைஸ் வந்து ஜஸ்ட் 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான். இது கூட இந்த சிக்கன் கிரேவி வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும்.
பாருங்கள் அந்த பச்சை வடை எல்லாமே போய் எப்படி நல்லா கிரேவி ஆகிடுச்சின்னு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸையும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இது பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்துக்குமே கொடுக்கக்கூடிய ஒரு டிஷ் தான். ஒரு 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய டிஷ் தான். என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.